ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமः. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் மனதில் இருக்கும் போராட்டங்களும் ஆசைகளும் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய ஆசைகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தரப் போகின்றேன். எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து அதற்கான பலனை எல்லாம் உனக்காக நான் கொடுக்கப் போகின்றேன். உன் மனதிற்கு சரி என்று எது படுகிறதோ அதை சிறப்பாக செய்து முடி. உனக்கான வெற்றியை நான் கொடுக்கப் போகின்றேன். என் செல்லமே, என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டு விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கேதான். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாகவே உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இனிமேலும் அப்படித்தான் நடக்கும். எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பேன். இதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்ந்தால் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அப்படியே நடக்கத்தான் போகின்றது. உனக்கான ஆனந்த செய்தியானது உன்னை தேடி வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். அதை கேட்டு பின்பற்று. உன் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டத்தான் போகின்றேன். எப்போதும் உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்து. தேவையில்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்காதே. உன்னுடைய சிந்தனையானது தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய செயலில் ஒரு பொறுமை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாம் சரியாக செய்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். இது சரியாக இருக்குமா இருக்காதா என்றெல்லாம் மன தெளிவு இல்லாமல் எந்த விஷயத்திலும் நீ கால் வைக்க கூடாது. எடுத்த விஷயத்தை நல்லபடியாக செய்து முடிக்கும் வரை ஓயவே கூடாது. உன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அதை பற்றிய முழுமையான அறிவும் புத்திசாலித்தனமும் உனக்குள் இருக்க வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சற்று நிதானமாகவே சிந்தித்து ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சிறப்பாக செய்து முடி. யார் மீதும் தேவையில்லாமல் வெறுப்புணர்ச்சியையோ பாகுபாடையோ காட்டக்கூடாது. உன் வாழ்க்கையானது உன் கையில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. பல நேரங்களில் பல இன்னல்கள் ஒவ்வொருவர் மூலமாக கூட வரலாம் என்பதும் புரிந்து கொள். அவற்றையெல்லாம் சாமர்த்தியமாக நீ சரி செய்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய பொறுமையை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது. நீ எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு உனக்கு நல்ல நட்பு என்பது உற்ற துணையாக இருக்கும். நல்ல நண்பர்களை மட்டும் முன்னிடத்தில் வைத்துக்கொள். தேவையில்லாமல் உன் மீது பொறாமை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடத்திலிருந்து நீ சற்று ஒதுங்கியே இரு. என் செல்லமே, இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்து ரசிப்பதற்கும், நீ துன்பப்படும் போது கைகொட்டு சிரிப்பதற்கும் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போது உனக்கு கை கொடுத்து தூக்கிவிட சிலர் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உறவுகளை உன்னிடத்தில் நீ வைத்துக்கொள். உன் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும். உன்னுடைய மன வருத்தம் எல்லாம் நீங்கிவிடும். நீ சோகமாக இருக்கும் போதும் சரி, மனவேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சரி, உன் முகத்தில் சிறு புன்னகை இருந்து கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்கக்கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ உன்னை மட்டும் வெறுத்து விடாதே. உன்னை நீயே நேசிக்க பழகினால்தான் இந்த உலகமானது உனக்கு அழகாக தோன்றும். உன்னை நீயே நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே உனக்கு நல்லதாக தோன்றும். உன்மேல் உண்மையான அன்பை கொடுப்பவர்கள் இல்லாத வாழ்க்கையானது உனக்கு ஆனந்தத்தை கொடுக்காது. உண்மையான அன்பை தக்க வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மீது வெறுப்பை காட்டாதே. உன் வாழ்க்கை ஆனந்தமாக நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் நீ எப்போதுமே நல்ல உறவுகளோடு இருக்க வேண்டும். உன்னுடைய வழியை எல்லாம் கடந்துவிட்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். தேவையில்லாத இடத்தில் வீணாக உன்னுடைய வார்த்தைகளை சிதறவிடாதே. சிந்திய வார்த்தைகளை அள்ளி எடுக்க முடியாது அல்லவா? எல்லாவற்றிலும் பொறுமையாக இரு. உன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து அமைதியாக பேசு. மதிப்பு இல்லை என்னும் பொழுது அந்த இடத்திலிருந்து நீயாக விலகி வந்துவிடு. என் செல்லமே, தேவையில்லாத விஷயங்களை பேசி மனக்குழப்பத்திற்கு ஆளாகாதே. உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் இதுதான். உன் வாழ்க்கையின் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்படியாக நீ நடந்து கொள்ளாமல் நல்ல மனிதன் என்று பெயர் எடுப்பதே மிகப்பெரிய சொத்துதான். என் செல்ல குழந்தை, நீ எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையானது உனக்கு
கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்ன என்பதை நீ புரிந்து கொள். வீணாக எதற்கும் பயப்படக்கூடாது. உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அந்த கஷ்டமெல்லாம் இப்போது தீரப்போகின்றது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன். நீ என்னுடைய நிழலில் இருக்கின்றாய். உன்னுடைய மன கஷ்டம் எல்லாம் இப்போது தீர்ந்துவிடும். எந்த நொடியும் நான் உன்னை விட்டு விலகி செல்லவே மாட்டேன். உன் அப்பா உனக்காக இருக்கிறேன் என்ற நீ நம்பிக்கையோடு இரு. நீ முன்பு இருந்த நிலையை விட இப்போது எவ்வளவோ சாதகமாக உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி கொடுத்திருக்கின்றேன். நீ என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். நீ என்னை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றது. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் தீர ஆரம்பித்திருக்கின்றது. நீ இதை தீர்க்கமாக நம்பித்தான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் ஏதேதோ புதுவிதமான மாற்றங்கள் எல்லாம் இனி அடுக்கடுக்காக உன் வாழ்க்கையில் நிகழப் போகின்றது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதையே உனக்கு நான் பரிசாக தரப்போகின்றேன். இந்த மாற்றங்களானது உன் வாழ்க்கையில் நிகழத்தான் இருக்கின்றது. இதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய். உன்னோட வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நிரந்தரமான நன்மையாகவே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கின்றது. என் செல்லமே, எதற்கும் கலங்காதே. நான் இருக்கின்றேன். அனைத்திற்கும் உன் சாயப்பா துணையாக இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எப்பொழுதுமே எல்லாருடைய விஷயத்திலும் மூக்கை நுழைத்து கொண்டு தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருக்காதே. உனக்கு சரி எதுவோ அந்த இடத்தில் மட்டுமே பேசு. சரியில்லாத இடத்தில் அமைதியாக இருந்துவிடு. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. பேசுபவர்கள் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அந்த இடத்தில் அமைதியாக சென்றுவிடு. நீ வாழுகின்ற இந்த வாழ்க்கையானது உன்னை தவறாக பேசுபவர்களையும் தவறாக புரிந்து கொள்பவர்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் போய் நான் நல்லவன் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதால் நீ நல்லவனாகிவிட முடியாது. உண்மையாகவே உன்னுடைய மனதிற்கும் தெய்வத்திற்கும் நீ நல்லவனாக இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேர்ந்துவிடும். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னால் முடிந்ததையெல்லாம் பிறருக்கு உதவி செய்ய பழகிக்கொள். உன்னுடைய வாழ்க்கையானது ஆனந்தமாக இருக்கும். உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும். உன் வாழ்க்கையில் புது பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய். இது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கப் போகின்றது. உன்னையும் இனிமேல் யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு வலிமையோடும் தைரியத்தோடும் உன்னை நான் மாற்றி விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. என்ன நடந்தாலும் எனக்கு என் சாயப்பா துணை இருக்கிறார் என்ற தைரியம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ அப்படி இருக்கும்போது நீ விரும்பிய வாழ்க்கையானது உனக்கு நிச்சயமாக அமைந்தே தீரும். சற்று நேரத்தில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது. என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.